கமருதனோட அக்கா வெளியில் கிளம்பும்போது அரோராவை பார்த்து பேசினாங்க. நிறைய விஷயம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணமா, நான் இருந்து பண்ண வேண்டிய இடத்துல நீ நிறைய அட்வைஸ் பண்ண. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அவனை கரெக்டாக கைட் பண்ண எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படிங்கிறத அந்த வார்த்தையை சொல்லாமல் அவங்கக்கிட்ட சொன்னாங்க. நம்ம வெளியில் பார்க்குறதெல்லாம் நம்புறதெல்லாம் உண்மை கிடையாதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வெளியில் இருக்கிற கெட்ட பேரை வச்சு அவங்கள ஷோக்குள்ளே நம்ம டிசைட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு அவங்க ஒரு நல்ல சோல், ஒரு நல்ல பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொன்னாங்க. அப்போ அரோரா சொன்னாங்க, இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு, இல்லைக்கா எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு இவனை பார்த்து இடையில அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே கமருதனோட அக்கா சொல்லியிருப்பாங்க, அப்படிலாம் இல்லை அவன் நல்ல பையன் தான் அப்படின்னோடனே, அப்படிக்கா நானும் அப்படி தான் பேசவே வேண்டாம் நினச்சிருந்தேன்க்கா, ஆனால் ஒரு இன்சிடெண்ட் அந்த விஷயத்தை மனசை மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதை சொல்கிறாங்கன்னு தெரியல, அதனால் நாங்கள் பேசிப்போம் அப்படின்னோடனே, நீ ஏன் கூடயாச்சும் ஃப்ரெண்டாரு அப்படின்னு கமருதனோட அக்கா சொல்லியிருப்பாங்க. அவங்களும் அவன் கிடக்குறான் பிஸ்கோத்து, நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஃப்ரெண்டாக இருப்பேன்னு அரோரா சொல்லியிருப்பாங்க. சொல்லிவிட்டு வெளியே பார்த்தீங்கன்னா, இப்போ கமருதனோட அக்காவும் அந்த ஒரு ஃப்ரெண்டு போத்தன்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவரும் எல்லாருமே போயாச்சு. போனதுக்கப்புறமா அவர் சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு தான் வருது. எல்லாருமே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பார்வதியை கமருதன் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஐ மிஸ் யூ அப்படின்னு சொன்னார். இப்போ பாரும் வந்தாங்க. வந்து 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டாங்க. என்னன்னு தெரில, நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்க, அதனால நான் அவனை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி நம்ம வெளியே போய் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க அக்காங்கிற மாதிரி பார்வதியும் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அக்கா வீட்டுக்குள்ளே பேசுகிறனால கொஞ்சம் டீசெண்டாக பேசிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெளியில் வச்சு கமருதனுக்கு நல்லா 2 திட்டு கொடுப்பாங்கன்னு தோணுது. ஏற்கனவே அவங்க சொன்னாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் நிறைய அடிப்பிடி போட்டுப்போம் அப்படின்னு. ஸோ அநேகமாக அடி தான் கிடைக்கும் போல இருக்குது கமருதனுக்கு வெளியில் போனால். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.